Hello, welcome to Mickey Techie. Learn as engineer, teach as champion. First of all, I would like to thank my family for their continuous support and encouragement for creating these kinds of technical videos in public domain. And I would like to thank my mentor, Professor R. Surendran from Government College of Technology, Coimbatore, for igniting me a spark on creating these kinds of technical videos in public domain. And I would like to thank Almighty for my good health and broad mind. And I would like to thank my friends, followers, my dear students and subscribers for their continuous support and encouragement and regular comments via call. And thank you once again. And today's topic of interest is casting. First of all, if we say or if we name a casting, we should remember how to manufacture, how to make an ice cube. How to make an ice cube? நம்ம எப்படி ஐஸ் கியூப்ஸ் மேக் பண்ணுவோம்? ஜென்ரலாக நம்ம வந்து அந்த ஐஸ் கியூப் ட்ரே பாக்ஸ் எடுப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ மோல்டு. ஸோ மோல்டில் வந்து நம்ம தண்ணி ஊற்றுவோம், எடுத்து ஃப்ரீசரில் வைப்போம். அண்ட் ஆஃப்டர் சம் டைம்ஸ் இட் வில் பிகம் அன் ஐஸ். பட் இன்டெப்த்தாக பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மோல்டு கேவிட்டி இருக்குது. ஸோ அதில் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற வாட்டரை வந்து நம்ம போர் பண்ணுறோம். வாட்டர் ஆர் எனிதிங் நம்ம போர் பண்ணுறோம். சரி, அது வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ வாட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. ஒரு ஃப்ரீசரில் போடுறோம் அப்படின்னா அது வந்து அரௌண்ட் வந்து ஒரு 0 டிகிரி செல்சியஸ் இல்லைனா வந்து -5 டிகிரி செல்சியஸ் வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க டெம்பரேச்சர். அண்ட் we know that when temperature losses என்ன ஆகும் அப்படின்னா the solid will become into ice. The liquid will become into solid. That is, the water becomes a ice cube, solid ice cube. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ லிக்விடை வந்து let it solidifies அப்படின்னா it tend to solid அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். That is, in a liquid, if we neglect the temperature or if we subtract the temperature, it will becomes solid அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேஸ்டிங்கும் வந்து கிட்டத்தட்ட அதே ப்ராசஸ் தான், சேம், which is very similar. Okay, in casting the molten metal is poured into the mold. The molten metal is at, for an example, if it is a cast iron, it is 1536 degrees Celsius, and the 1536 degrees Celsius liquid metal is poured into a mold cavity. And what we are doing, we are subtracting the temperature. We are allowing the molten metal and the mold to the room temperature. Therefore, the 1536 degrees Celsius to the 25 degrees Celsius, we are continuously subtracting the temperature and the liquid metal will becomes an solid metal. So that is what happen in every time when we make an ice cube. ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ், கேஸ்டிங் ப்ராசஸ் அப்படின்னா இவ்வளோ தான். ஸோ இந்த கேஸ்டிங் ப்ராசஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராஸ் செக்ஷன் இமேஜாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் வந்து ட்ராக் அப்படிம்பாங்க. மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் வந்து கோப் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு ஞாபகம் வரல அப்படின்னா வெர்டிக்கலாக ஏபிசி எழுதுங்க, ஏபிசிடி. ஓகேவா? அப்போ டி எங்கே இருக்குது? கீழே. சி எங்கே இருக்குது? மேலே. அப்போது ஃபஸ்ட் இருக்கிறது வந்து கோப், செகண்ட் இருக்கிறது வந்து ட்ராக். ஸோ இப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து 2 பாக்ஸ் வந்து தேவைப்படுது, கோப் அண்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா
if the pattern is more size, a huge size அப்படின்னா, ஸோ அங்கே இல்லை ஒரு மோல்டு கேவிட்டி வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த மோல்டு கேவிட்டியை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக 2 பாக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் கீழே இருக்கிறது வந்து ட்ராகு, மேலே இருக்கிறது வந்து கோப்பு. அண்ட் இதில் வந்து சுற்றி இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து க்ரீன் சாண்ட்ஸ், எல்லோயிஷாக இருக்கிறது எல்லாமே வந்து க்ரீன் சாண்ட் போட்டு காம்பேக்ட் பண்ணுறோம். அண்ட் திஸ் ஒன் இஸ் கால்ட் as a core, and this is called runner, and this is called sprue, and this is called ingate. இன்கேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மோல்டு கேவிட்டி. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மோல்டு கேவிட்டி. ஸோ இது வந்து கோர். திஸ் ஒன் இஸ் ரைசர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு கேஸ்டிங் ப்ராசஸில் இருக்கிற ஒரு சில பார்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மோல்டு கேவிட்டியை வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு மோல்டு கேவிட்டி வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். இந்த மோல்டு கேவிட்டிக்குள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா மோல்டன் மெட்டல் இஸ் கெட்டிங் போர்டு. அப்படி போர் பண்ணோம்னா ஹை டெம்பரேச்சரில் இருக்கிற மோல்டன் மெட்டல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரூவில் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னரில் வரும், ரன்னர், இன்கேட், அதுக்கப்புறம் வந்து மோல்டு கேவிட்டி. ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் லேட்டர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு பார்ட்டும் என்னென்ன பர்பஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் பார்ட்ஸை மட்டும் பார்த்து வச்சுங்க. ஸோ இதே வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இதில் வந்து நீட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கோப் இருக்கும், ட்ராக் இருக்கும், கோர் சாண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோல்டு கேவிட்டி, வெண்ட் ஹோல்ஸ் வந்து இருக்கும். வெண்ட் ஹோலோட பர்பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எஸ்கேப்பிங் தி கேஸஸ். மோல்டன் மெட்டல் வந்து நம்ம உள்ளே போர் பண்ணுறோம். ஸோ எம்டி மோல்டில் வந்து இது ஃபுல்லாக வந்து ஏர் இருக்கும். அண்ட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வந்து மோல்டன் மெட்டல் வந்து உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏர்ஸ் எல்லாம் வந்து வெளியே வரணும், உள்ளே இருக்கிற ஏர்லாம் வெளியே வரணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வென்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரீன் சாண்டில் வந்து மாய்ஸ்சர் இருக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து மோல்டிங்கில் வந்து பார்த்தோம். லாஸ்ட் லெக்சரில் மோல்டிங் சாண்டில் வந்து நம்ம பார்த்தோம். பெர்மியபிலிட்டி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி அண்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படின்றது ஒரு திங். ஸோ இந்த க்ரீன் சாண்ட் மோல்டில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து 3 to 8% வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து we know that the water will evaporate in 100 degrees Celsius if we pour the metal at 1336 degrees Celsius அப்படின்னா what will happen, this water will easily evaporate. ஆனால் அந்த எவாப்ரேட் ஆகிற வேப்பர் வந்து இந்த வெண்ட் ஹோல் வழியாக வந்து வெளியே வந்துடணும். ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஹியர் இங்கே வந்து இந்த ஃபிகரில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ரைசர் வந்து இருக்கும். ஒன்று வந்து பிளைண்ட் ரைசர், இன்னொன்று வந்து ஓப்பன் ரைசர். ஸோ இங்கே வந்து போரிங் பேசின் ஆர் போரிங் கப் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து ஸ்ப்ரூ, இன்கேட் அண்ட் சோக். ஸோ திஸ் இஸ் ரன்னர். ரன்னர் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தெளிவாக. ரன்னர் எப்போவுமே வந்து ஹரிசாண்டலாக தான் இருக்கும். ஒரு சில டயக்ராமில் வந்து வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் போரிங் பேசின் அண்ட் ஸ்ப்ரூ தான் வந்து வெர்டிக்கலாக இருக்கும். அண்டு ரன்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாக தான் இருக்கும். ஈவன் உங்களோட ப்ரீவியஸ் ஃபிகரில் நான் காட்டின ஃபிகரில் கூட ரன்னர் வந்து வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஃபிகர்ஸ் வந்து நிறையா புக்ஸில் நமக்கு பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா போரிங் பேசின், ஸ்ப்ரூ அண்ட் ரன்னர் இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து ஸ்ப்ரூ தான் வந்து வெர்டிக்கல் பேசேஜ், ஸ்ப்ரூ இஸ் ஆல்வேஸ் எ வெர்டிக்கல் பேசேஜ், ரன்னர் இஸ் ஆல்வேஸ் எ ஹரிசாண்டல் பேசேஜ். அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக வந்து சாண்டு. ஸோ ஃப்ளாஸ்க்கு அண்டு பார்ட்டிங் லைன் இருக்கும். பார்ட்டிங் லைன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வித் ஜாயின்ஸ் த கோப் அண்ட் ட்ராக். ஸோ அது வந்து பார்ட்டிங் லைன். சாண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில பார்ட்ஸ் இன் கேஸ்டிங். ஸோ அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளோ சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம். அந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து நமக்கு ஈஸியாக வந்து
இந்த கேஸ்டிங் ப்ராசஸை வந்து ஈஸியாக புரிய வச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் வந்து நமக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ ரா மெட்டீரியல் வரணும். ரா மெட்டீரியலை வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃபர்னாஸில் போட்டு மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ண ரா மெட்டீரியலை வந்து லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? காம்போஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, வெதர் வி ஆர் ஹேவிங் அண்ட் குட் காம்போஷன், நம்மளோட பார்ட்ஸ் அவுட்கம் பார்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்றத வந்து லேப் டெஸ்டிங் வந்து பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் ஹேண்டலிங் ப்ராசஸ், அண்டு ஹேண்ட்லிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்து போரிங் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் செட். ஸோ சைமல்டேனியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மோல்டு கேவிட்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நியூ சாண்ட் இருக்கும், சாண்ட் ஸ்டோரேஜ், அதில் வந்து சாண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து மெட் பண்ணுறதுக்கு சாண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து அடிட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் சாண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண உடனே அகெயின் இட் கோஸ் டு லேப் ஃபார் செக்கிங் த ஸ்ட்ரென்த், பெர்மியபிலிட்டி, மாய்ஸ்சர் கண்டென்ட், டஃப்னஸ், ஹார்ட் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பேன்ஷன். ஸோ இதெல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இட் காட் செக் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து மோல்டு மேக்கிங், மோல்டு அசம்பிளி. தட் இஸ் மோல்டு மேக்கிங்க்கும் மோல்டு அசம்பிளிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோல்டு அசம்பிளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் அவர் மோல்டு கேவிட்டி இஸ் ஹேவிங் சம் டைப் ஆஃப் கோர், ஏதாவது ஒரு இன்டர்னல் கேவிட்டி வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த கேஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கோர் வைப்பாங்க. ஸோ அந்த கோர் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். கோர் இன்சர்ட் பண்ணிட்டு மோல்டு கேவிட்டியை வைக்கிறதுக்கு பேர் வந்து மோல்டு அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் த molten metal is poured in the mold cavity and it is getting shake out. ஷேக் அவுட்னா அந்த மண்ணையும் அந்த சாலிட் மெட்டலையும் வந்து பிரிச்செடுக்கிறது, ஷேக் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ்டிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஒன்ஸ் we get a casting, the inspection to be done and it is ready to dispatch, and after shake out the sand is returned to the process again. Sand is returned to the process of sand storage again. So இது வந்து flow chart. Okay, first we are going to see the parts available in casting. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா pouring basin. Pouring basin acts as a reservoir for pouring molten metal. ஸோ pouring basin வந்து பார்த்திங்கன்னா ஃபனல் ஷேப்பில் இருக்கும். இப்போ நம்மலாம் வீட்டிலலாம் பார்த்துருப்போம், ஆயில்ஸ் எல்லாம் போர் பண்ணுறதுக்காக ஃபனல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபனல் ஷேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற ஒரு ஷேப்புக்கு பேர் தான் வந்து pouring basin சொல்லுவாங்க. ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ரிசர்வாயர் ஆஃப் pouring molten metal. ஸோ pouring basinக்கு அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ப்ரூ இருக்கும். ஜெட்டில் as I said, the sprue is a vertical passage, கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஏன் வந்து கோனிக்கல் ஷேப்பில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா in order to prevent air entry. ஸோ அதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து it should feed the molten metal in continuous rate to basin, from basin to gate. மேலே போரிங் பேசின்லேருந்து இன்கேட் வரைக்கும் வந்து எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் ஒரு வெலாசிட்டியில் நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்றதுனால வந்து கோனிக்கல் பேசேஜாக வந்துருக்கு. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரூ வந்து இந்த மாதிரி கோனிக்கல் பேசேஜில் இருக்கும். அண்ட் வி நோ தட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் பார்த்துருப்போம், Q1 is equal to Q2. ஸோ இப்போ வந்து A1 V1 is equal to A2 V2. ஸோ say this is 1, this is 2. டிஸ்சார்ஜ் வந்து சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து if the area reduces, இப்போ வந்து பார்த்திங்கன்னா A is inversely proportional to V. இப்போ A ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? V, it will get increasing. ஓகேங்களா? ஏரியா ரெடியூஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி இன்க்ரீசிங். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கம்மியான வெலாசிட்டியில் வர்ற மோல்டன் மெட்டல் இங்கே இன்கேட்டுக்கு வரும்போது அதிகமான வெலாசிட்டியிலே வரும். ஸோ தட் இஸ் அவர் திங். ஓகேங்களா? தட் இஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிளாஷ் கோர். ஸ்பிளாஷ் கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ப்ரிவெண்ட் எரோஷன் அட் பாட்டம் வைல் போரிங். ஏன்னா வந்து இப்போ தான் பார்த்தோம் ஹை வெலாசிட்டியில் வரும்னு சொன்னோம். ஸோ ஹை வெலாசிட்டியில் வரும்போது ஸோ இந்த மாதிரியான பேசேஜ் இருக்கும். இங்கே வந்து இன்கேட் சிஸ்டம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மோல்டு எரோஷன் வந்து ஆயிடக்கூடாது.
ஓகேங்களா. எரோஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும், சாண்ட் வந்து எகெயின் இட் கோஸ் டு த மோல்டு கேவிட்டி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த இடத்துல வந்து ஸ்பிளாஷ் கோன் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பிளாஷ் கோர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர் இருக்கும். ஸோ எஸ் ஐ செட் ஏர்லியர், ரன்னர் இஸ் எ ஹரிசாண்டல் பேசேஜ். மோல்டன் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழியாக தான் வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கிம் பாப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கிம் பாப் வந்து எதுக்காக அப்படின்னா மோல்டன் மெட்டலில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை வந்து கேவிட்டிக்குள்ளே போக விடாமல் தடுக்கிறது. ஓகே, collect impurities before reaching the cavity. That is the purpose of skim bob. Next one வந்து பார்த்தீங்க அப்படின்னா gate or ingate, whatever it may be, gate or ingate, it is a opening for the molten metal to enter. So we know that gate அப்படின்னா என்னது, gate அப்படின்றது வந்து நுழைவாயுள். அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று நுழையிறதுக்கு அந்த வழியாக தான் போய் ஆகணும் அப்படின்றது. ஓகே, கேட் அப்படின்னா வந்து அது வழியாக தான் வந்து மோல்டன் மெட்டல் வந்து போய் ஆகணும் எங்கே, கேவிட்டிக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கோர் வந்து எதுக்காக அப்படின்னா இன் ஆர்டர் டு அப்டைன் கேவிட்டி டு இன்க்ரீஸ் மோல்டு சர்ஃபேஸ் டு ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் கிரீன்ஸ் அண்ட் மோல்டு. ஸோ உள்ளுக்குள்ளார ஏதாவது ஒரு கேவிட்டி நமக்கு வந்து தேவைப்படுது. அப்போ வந்து அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர் வச்சுருவாங்க. ஸோ கோர் வச்சுட்டாங்கன்னா அந்த ஏரியா வந்து மூடிடும். அது தவிர மீதி இருக்கிற ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோல்டன் மெட்டலால் ஃபில் ஆகும். ஸோ இந்த கோர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ம் ஆஃப் அ கிரீன்ஸ் அண்ட் மோல்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்லெட்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் மேட் ஆஃப் அயன் பீசஸ் டு சப்போர்ட் கோர் அண்ட் இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் கோர் மூமெண்ட் டியூ டு பொயான்சி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று சாப்லெட்ஸ் அப்படின்றது வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோல்டு கேவிட்டி. ஸோ இங்கே வந்து சென்டரில் வந்து நான் வந்து ஒரு கோர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹை வெலாசிட்டி ஹை டிஸ்சார்ஜில் வந்து நான் ஒரு மோல்டு கேவிட்டி வந்து மோல்டன் மெட்டல் வந்து உள்ளே போர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கோரில் வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகும். கோரில் வந்து ஸ்ட்ரைக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவ்வளோ ஃபோர்ஸில் வந்து அடிக்கும்போது இந்த கோர் வந்து லைட்டாக டிஸ்லோகேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த டைரெக்ஷனில் வந்து ஏதாவது மூவ் ஆகுது அப்படின்னா அந்த மூமெண்ட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு லாக் போடுவாங்க. ஸோ இந்த லாக்குக்கு பேர் தான் வந்து சாப்லெட்ஸ். ஓகேங்களா. இந்த லாக்குக்கு பேர் தான் வந்து சாப்லெட்ஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் அயன் பீசஸ். ஏன் வந்து அயனில் போடுறாங்க, ஒன்று ஃபோர்ஸை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று அயன் தெரியும், அதாவது சாண்ட்லேயே வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக உடஞ்சிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அயனில் இருந்து தான் அந்த ஃபோர்ஸை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். அதனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோல்டு கேவிட்டியில் வந்து ஒரு மோல்டன் மெட்டல் இருக்குது. மோல்டன் மெட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கும். நிறையா வந்து எங்கே வந்து மோல்டன் மெட்டல் அக்குமுலேட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து solidification வந்து டிலே ஆகும். Whenever the place on the mold cavity, if the huge amount of molten metal is accumulated in somewhere, there due to the solidification issue, the solidification may not happen and it will becomes an defect of casting. So in order to prevent those defects, we are using a chills for getting a direction solidification. It is simply made up of an iron pieces. Chills are also made up of an iron pieces. It is in the pure form of iron. There no carbon content is there in chills. Next is a padding. Padding is made for exothermic material for solidification. So padding is made up of exothermic material for solidification. So chills and paddings are both same, both are done same purpose, both are for solidification purpose, direction solidification purpose. Next is a riser. Riser is a very good device which feed the molten metal to the casting as it solidifies, and it will become a reservoir of the molten metal.
it is designed in such a way that freezes after the casting freezes. Next, the molten metal came out once it is filled. Mold cavity is filled. இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைசரோட பர்பஸ் வந்து நீட்டாக வந்து தெரியுது. என்ன அப்படின்னா மோல்டு கேவிட்டி வந்து உள்ளே இருக்குது, அது ஃபுல்லாக நிறைஞ்சதா இல்லையாங்கிறது தெரியாது. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரைசர் அப்படிங்கிற ஒரு திங் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ ரைசர் வந்து அந்த மோல்டு கேவிட்டி வந்து நிறைஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றத வந்து ரைஸ் தான் காட்டி கொடுக்கும் ரைசர். அப்போ அந்த ரைசர் வந்து காட்டி கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மோல்டு கேவிட்டிலேயே ஹையஸ்ட் பொசிஷன் எதுவோ அந்த பொசிஷனில் தான் வைக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து மோல்டு கேவிட்டி இது வந்து ஒரு பாக்ஸ், மோல்டிங் பாக்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோல்டு கேவிட்டி வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மோல்டு கேவிட்டி இருக்குது. இப்போ நான் வந்து ரைசர் வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வைக்கணும், ஏன்னா இதுதான் வந்து ஹையஸ்ட் பார்ட், டாப் மோஸ்ட் பார்ட். நான் இங்கே கொண்டு வைக்கக்கூடாது, ஓகேங்களா. இது வந்து ராங். த ஹையஸ்ட் பொசிஷனில் தான் வந்து வைக்கணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவிட்டி ஃபுல்லாக நிறைஞ்சிச்சா இல்லையா அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வரும் ஒன்று. அப்புறம் இந்த கேவிட்டி வந்து சொலிடிஃபை ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நிறைய மோல்டன் மெட்டல் வந்து தங்கியிருக்கும். ஸோ அது வந்து ரிட்டன், ஓகேங்களா, ரிட்டன் மோல்டு கேவிட்டிக்குள்ளே ரிட்டன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஹையஸ்ட் பொசிஷனில் இருந்ததுனா தான் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து ரொம்ப அதிகமான மோல்டன் மெட்டல் இருக்கிறதுனால இட் வில் solidifies லேட்டர், அது லேட்டாக தான் வந்து solidiஃபை ஆகும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கேஸ்டிங் ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் பார்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா we are going to looking for the types of casting. the types of casting வந்து பார்த்திங்கன்னா நான் இனிஷியலாக வந்து ஒரு 4 டைப் வந்து 4-5 டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்திருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டைப் ஆஃப் casting வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெர்மனன்ட் மோல்டு casting. The permanent mold casting, the fluid metal is poured by hand into metal mold without an external pressure. ஸோ molten மெட்டலில் வந்து மோல்டு கேவிட்டிக்குள்ளார வித்தவுட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை வந்து போடுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் மோல்டு casting அப்படின்றது. செமி பர்மனன்ட் அப்படின்னா த யூசஸ் கோர், ஓகேங்களா. பெர்மனன்ட் மோல்டு கேஸ்டிங்லேயே வந்து இஃப் த யூசஸ் கோர் அப்படின்னா சாண்ட் கோர் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் செமி பர்மனன்ட் மோல்டு. சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் இஸ் அண்டர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ் டெவலப்டு அட் ஹை ரொட்டேட்டிங் ஸ்பீட் ஃபார் மேக்கிங் பைப்ஸ், ஓகேங்களா. ஹாலோ கேஸ்ட் அண்ட் பைப்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிஸ் சிமெட்ரிக்கல் காம்பனண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து டை கேஸ்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டை கேஸ்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ மெஷின் கேஸ்டிங். த மெஷின் கன்சிஸ்ட் ஆஃப் பேசின் ஹோல்டிங் மோல்டன் மெட்டல் இன் மெட்டல் மோல்ட்ஸ் ஆர் டைஸ் ஆர் யூஸ்டு. மெட்டல் மோல்டோ இல்லை டைஸோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. And the metal is transforming device which automatically withdraw in the mold and metal from a basin and forces it under pressure into the die. அதாவது சிரஞ்சஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி நான் ரொம்ப பிளாஸ்டிக் பார்ட்ஸு அதெல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிரஞ்சு மாதிரி வந்து அதில் வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மோல்டு கேவிட்டிக்குள்ளார போட்டு செட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து டை கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து மெட்டாலிக் மோல்ட்ஸ் இருக்கும், டைஸ் இருக்கும். ஸோ அதை உள்ளே போட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அடைச்சி பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ டை கேஸ்டிங். நெக்ஸ்ட்டு வேக்யூம் கேஸ்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ வேக்யூம் கேஸ்டிங்கோட ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போராசிட்டியே இருக்காது. வேக்யூம் கேஸ்டிங்கில் வந்து போராசிட்டியே இருக்காது. சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து சூப்பரான சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி கேஸ்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் ப்ரெஷரே வந்து இருக்காது. சிம்பிளிஃபைஸ் கேட்டிங் சிஸ்டம் அண்ட் இன்க்ரீசஸ் தி ஆப்ரேட்டிங் சேஃப்டி. ஸோ வேக்யூம்லேயே நடக்கும். ஒரு மோல்டு கேவிட்டிக்குள்ளார உறிஞ்சு அந்த மோல்டன் மெட்டலை வந்து உறிஞ்சு உள்ளே எடுத்து வச்சுக்குவாங்க, ஓகேங்களா.
நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுத்து உள்ளே எடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் கேஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ்டிங் டைப்ஸை வந்து நம்ம இன்னும் எலாபரேட்டாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங். ஸோ இந்த சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங்கு செமி சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங்னு 2 டைப் இருக்குது. ரெண்டுக்குமே வந்து ரொம்ப காமனான யூசேஜ் தான். வேறஸ் செமி சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங்கில் வந்து மோர் டென்சிட்டி அட் அவுட்டர் சைடு வந்து இருக்கும் செமி சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங்கில். அண்டு சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் கிரெயின்ஸ் அண்ட் ஹை டென்சிட்டி வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த பார்ட்டுமே இந்த பாயிண்ட் இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ். சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங் அப்படின்னா ஃபைன் கிரைன் சைஸ் அண்ட் ஹை டென்சிட்டி. செமி சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங் அப்படின்னா மோர் டென்சிட்டி அட் அவுட்டர் சைடு. இப்போ இன்னர் சைடில் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ் டென்சிட்டி தான் வந்து இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 2 கேஸ்டிங் ப்ராசஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நோ கோர் இஸ் ரெக்யர்ட். சிலிண்டரிக்கல் காம்போனன்ட்ஸ் ஒன்லி மேனுஃபேக்சரிங் ஆஃப் பைப்ஸ், ஸ்டீல் பைப்ஸ், கேஸ்ட் அயர்ன் பைப்ஸ் வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மோல்டு வந்து செராமிக் மோல்டாக இருக்கும். அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் கலெக்டட் அட் சென்டர். Bigger and hollow symmetric pipes can be manufactured using centrifugal and semi-centrifugal manufacturing process. Next வந்து பார்த்திங்கன்னா செல் மோல்டிங் ப்ராசஸ். செல் மோல்டிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு ப்ராசஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக்கோட இன்ஜின் இருக்குது, ஒரு காரோட இன்ஜின்லாம் இருக்குது அப்படின்னா செல் மோல்டிங்கில் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் காஸ்ட்லியஸ்ட் ப்ராசஸ். ஃபைன் சாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டர்பைன் பிளேட்ஸ், டர்பைன் ரோட்டார் பிளேட்ஸ், இன்ஜின் ஷெல்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல் மோல்டிங்கில் பண்ணுறாங்க. அக்யூரசி அண்டு டாலரன்ஸ் கேன் பி இன்க்ரீஸ்டு. மோர் அக்யூரசி, மோர் டாலரன்ஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். கேஸ்டிங்கோட காஸ்ட் வந்து ஜாஸ்தி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினால் ஃபார்மால்டிகேட், அதாவது பேக்லைட் ரெசின் ப்ளஸ் ட்ரை சிலிக்கா ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபார் பைண்டிங் பர்பஸு. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் மேனுஃபேக்சரிங் தின் கேஸ்டிங்ஸ். ஸோ இன்ஜின் டூ வீலர் இன்ஜின்லாம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஃபின்ஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ ஃபின்ஸ் எல்லாமே வந்து தின் கேஸ்டிங்ஸ். ஸோ ஃபின்ஸ் எல்லாம் எப்படி சிலிண்டர்லேயே வந்து ஃபின்ஸ் எல்லாம் எப்படி ஒட்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் அ செல் மோல்டிங் இட் இஸ் மேனுஃபேக்சர்ட். ஸோ தட் இஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங்க்கு அனதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங்னாலும் சேம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேட்டர்ன் வந்து வேக்ஸ் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேக்ஸ் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஹீட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த வேக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மோல்டன் மெட்டலை வந்து உள்ளே போர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ், சிம்பிள் ப்ராசஸ். ஸோ வேக்ஸ் பேட்டர்ன் இஸ் யூஸ்டு. அவுட்டர் சர்ஃபேஸ் இஸ் ஹார்ட் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் இஸ் சாஃப்ட். ஸோ இந்த மாதிரி வந்து இதில் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்பேண்டபிள் பேட்டர்ன் வந்து இருக்கும். எக்ஸ்பேண்டபிள் பேட்டர்ன் யூஸ் பண்ணும்போது இன்னர் சர்ஃபேஸ் வந்து சாஃப்டாகவும், வேக்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணும்போது அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து ஹார்டராகவும் வந்து நமக்கு மேக் ஆகும். அண்ட் இந்த டைப் ஆஃப் கேஸ்டிங் ப்ராசஸ் வந்து ஃபார் மேக்கிங் ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்லரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டர்பைன் பிளேட்ஸுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இட் ப்ரொடியூசஸ் வெரி குட் சர்ஃபேஸ் ஃபினிஷ். மினிமம் போஸ்ட் கேஸ்டிங் ப்ராசஸ், அதாவது போஸ்ட் கேஸ்டிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷினிங் பண்ணுறது தான் வந்து போஸ்ட் கேஸ்டிங் ப்ராசஸ். போஸ்ட் கேஸ்டிங் ப்ராசஸ் வந்து இதில் மினிமம். அண்ட் பேட்டர்ன் மெட்டீரியல் வந்து வேக்ஸு, ரப்பர், பிளாஸ்டிக் அண்டு மெர்க்குரி. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸ் கேஸ்டிங். கண்டினியூஸ் கேஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் மோல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் மேக்கிங் ஸ்லாப்ஸ் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக வந்து ஸ்லாப் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த கண்டினியூஸ் கேஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். கண்டினியூஸ் மெட்டல் சப்ளை இருக்கும். லோ கேஸ்டிங் டெம்பரேச்சர். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம மோல்டு வந்து காப்பரில் பண்ணுறாங்க அப்படின்னாலே வந்து லோ டெம்பரேச்சர் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும். லைக் பிளாஸ்டிக்ஸ், பாலிமர், லெட்டு, டின். ஸோ இந்த மாதிரியான லோ டெம்பரேச்சர் இருக்கிற காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் வந்து காம்பனன்ட்ஸை வந்து கண்டினியூஸாக ஒரு ஸ்லாப் டைப்பில் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து கண்டினியூஸ் கேஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா CO2 மோல்டிங்.
CO2 molding எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா most of the core making process they are using CO2 molding. Sodium silicate plus clay plus CO2 carbon dioxide is being passed and silica gets in the form of which absorb moisture content. Silica gel வந்து பார்த்தீங்க அப்படின்னா it forms and it absorbs moisture contents and it becomes gel. இந்த சோடியம் சிலிக்கேட் கூட வந்து CO2 ஆட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து சிலிக்கா ஜெல்லாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். அப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் பிகம் வெரி ஹார்ட். சோடியம் சிலிக்கேட் ப்ளஸ் clay will become silica gel when we apply CO2 gas. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து CO2 வந்து உள்ளே போடணும். CO2 வந்து உள்ளே போட்டோம் அப்படின்னா it will become silica gel. It is more harder. ஸோ அதனால் வந்து அதை வந்து கோருக்காக வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டர் மோல்டிங். பிளாஸ்டர் மோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா மோல்ட் இஸ் மேடப் ஆஃப் ஜிப்சம். ஸோ நான் ஃபெரஸ் மெட்டல்ஸை வந்து மேக் பண்ணுறதுக்கு பிளாஸ்டர் மோல்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லஸ் கேஸ்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் மேக்கிங் ஹாலோ ஸ்டாச்சூஸ், லேம்ப் சைட்ஸ் இதெல்லாம் வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்டு ஆக்சிஸ் அன்சிமெண்ட்ரி, ஓகேங்களா, ஆக்சிஸ் டிஸ்சிமெண்ட்ரி, ஓகேங்களா, அன்சிமெண்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஆர்னமெண்ட்ஸ், பீசஸ் நான் சர்க்குலர் ஷேப்ஸ்க்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணலாம். டாய் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். நான் ஃபெரஸ் மெட்டல்ஸை வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் அகெயின் வந்து இதுலேயும் வந்து கோர் கிடையாது, கோர் யூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து டை காஸ்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் மோல்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. டை காஸ்டிங்கில் வந்து 2 டைப் இருக்குது. மோஸ்ட் ஃபேவரபிளி ஆஸ்கிங் கொஸ்டின்ஸு கிராவிட்டி டை காஸ்டிங் அண்ட் ப்ரெஷரைஸ்டு டை காஸ்டிங். கிராவிட்டி டை காஸ்டிங் ஃபார் மேக்கிங் ஆட்டோமொபைல் பிஸ்டன்ஸ் அண்ட் ப்ரெஷரைஸ்டு டை காஸ்டிங் ஃபார் அலுமினியம் காஸ்டிங்ஸ், கார்பரேட்டர் பாடிஸ், ஹவுசிங்ஸ் லைக் தட். ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. சாண்ட் காஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவி காம்போனன்ட்ஸ் லைக் மெஷின் டூல் பெட்ஸு, இன்ஜின் கிராங்க் ஷாஃப்ட் இன் எஸ்ஜி அயன் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெராய்டல் கிராஃபைட் அயன் காஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் காஸ்டிங்கில் தான் வந்து பண்ணுவாங்க. பார்ட்ஸ் ஹேவ் ஹார்டன் த ஸ்கின் அண்ட் சாஃப்ட் அண்ட் இன்டீரியர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் காஸ்டிங் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பிட் மோல்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லார்ஜ் ஜாப்ஸுக்கு வந்து பிட் மோல்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்லாண்ட் ஸ்லிங்கர் மெஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த மோல்டை வந்து காம்பேக்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் அப்படின்னா 2 ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் காஸ்டிங்கில். ஒன்று வந்து கேட்டிங் ரேஷியோ, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சொலிடிஃபிகேஷன் டைம். சொலிடிஃபிகேஷன் டைமும் கேட்டிங் ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கேட்டிங் ரேஷியோ அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கேட்டிங் ரேஷியோ வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து SRI. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. எஸ் அப்படின்னா வந்து ஸ்ப்ரூ ஏரியா, ஏ அப்படின்றது வந்து ஆர் அப்படின்றது வந்து ரன்னர் ஏரியா, ஐ அப்படின்றது வந்து இன்கேட் ஏரியா. ஸோ SRI, S/R/I அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3க்கு இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இப்போது ஸ்ப்ரூ ஏரியா பை ரன்னர் ஏரியா விச் இஸ் அ கேட்டிங் ரேஷியோ. இல்லை அப்படின்னா கேட்டிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ரன்னர் ஏரியா டு த இன்கேட் ஏரியா விச் இஸ் கால்ட் அஸ் அ கேட்டிங் ரேஷியோ. இல்லை அப்படின்னா கேட்டிங் ரேஷியோக்கு இன்னொரு இது இருக்குது, ஸ்ப்ரூ ஏரியா டிவைட் பை இன்கேட் ஏரியா. இதுவும் வந்து கேட்டிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ எனிஹவ் SRI அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ரீ அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனால கேட்டிங் ரேஷியோ வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரெஷரைஸ்டு கேட்டிங், இன்னொன்று வந்து நான் ப்ரெஷரைஸ்டு கேட்டிங். ஸோ ப்ரெஷரைஸ்டு கேட்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ 1:2 ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, 1:2 ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரூக்கும் ரன்னருக்கும் வந்து 1:2 ரேஷியோ, அந்த ரன்னருக்கும் இன்கேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2:1 ரேஷியோவில் வந்து பண்ணுவாங்க. அண்ட் ப்ரெஷரைஸ்டு கேட்டிங்னாலும் வந்து பார்த்திங்கன்னா 2:2
and is to 1 அப்படின்ற ரேஷியோவில். நான் ப்ரெஷரைஸ்டு அப்படின்னா வந்து ஸ்ப்ரூ ஏரியா வந்து கம்மியாக இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுங்க. நான் ப்ரெஷரைஸ்டுக்கு ஸ்ப்ரூ ஏரியா வந்து கம்மியாக இருக்கும், மற்றது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கே காட்டியிருக்க மாதிரி திஸ் இஸ் ப்ரெஷரைஸ்டு அண்ட் திஸ் ஒன் இஸ் நான் ப்ரெஷரைஸ்டு. நெக்ஸ்ட் வந்து solidification டைம். இதை வந்து இந்த ஈக்குவேஷனை சொன்னவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவர்னவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த கிளவர்னவுஸ் ரூல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா solidification time Ts is equal to K into V by A the whole square, volume divided by surface area the whole square. இதில் K அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. K அப்படின்றது வந்து டைமிங் கான்ஸ்டன்ட், டிபெண்ட்ஸ் அப்பான் த cavity size, it is getting vary. அண்ட் இதில் வந்து நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா T இருக்குது, T is directly proportional to V by A the whole square. Therefore V which is equal to A. So V is equal to A, அதாவது ஈக்குவல் டு சொல்கிறத விட directly proportional to A. அண்ட் அதே மாதிரி வந்து T is directly proportional to volume and T is inversely proportional to surface area. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ரிலேஷன்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா ஃபார் பெட்டர் டிசைனிங் ஆஃப் தி ரைசருக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து ரைசரோட solidification டைம். ஸோ மோஸ்ட்லி ரைசரோட ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, ஓகேங்களா, ஸ்பியர் ஷேப்பில். இல்லை வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு போடலாம், க்யூப் ஷேப் மட்டும் ஜாஸ்தியாக வந்து போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து V by A ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் க்யூபுக்கு வந்து பார்த்திங்கன்னா A by 6 வந்து வரும். ஸோ A அப்படின்றது வந்து க்யூபோட சைஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து க்யூப். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா A இன்ட்டு A அப்படின்னா 6 இன்ட்டு A ஸ்கொயர் இருக்கும். அண்ட் we know that volume is equal to A cube. அப்போ வந்து V by A அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா A cube divided by 6 A ஸ்கொயர். இப்போ கேன்சல் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா A by 6 வரும். ஸோ சிமிலர்லி ஃபார் த சிலிண்டர் அண்ட் ஃபார் த ஸ்பியர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா V by A ரேஷியோ வந்து நீங்கள் க்யூப் யூஸ் பண்ணாலும் சரி, சிலிண்டர் யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்பியர் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து V by A ரேஷியோ வந்து சேம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி வந்து T நமக்கு தெரியும், T இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A, ஓகேங்களா. T இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டைமோட ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் க்யூபுக்கு வந்து பார்த்திங்கன்னா A ஸ்கொயர் பை 36 அண்ட் ஃபார் சிலிண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா pi r ஸ்கொயர் H டிவைடட் பை 2 pi r square plus 2 pi r h the whole square. And for the sphere வந்து பார்த்தீங்கன்னா r square by 9. So with this I'm going to stop the casting. I hope that I have given an enough knowledge about casting. Whichever I know I have given it to you. If you have any doubts, please let me know in the comment section, and I will put a separate video for that. So until, thank you.